இந்த கொஸ்டினை பாருங்கள். 1299 அலாவுதீன் கில்ஜி மால்வாவையும் குஜராத்தையும் கைப்பற்ற தனது 2 தளபதிகளின் கீழ் ஒரு பெரிய படையை அனுப்ப முடிவு செய்தார். இந்த படையெடுப்புக்கு அவரிடம் வலுவான காரணங்கள் இருந்தன. இந்த பகுதிகளில் வளமானவையாகவும் மக்கள் தொகை கொண்டவையாகவும் இருந்ததோடு மேற்கு கடற்கரை துறைமுகங்களை கட்டுப்பாட்டில் வைத்து கங்கை சமவெளிகளோடு வர்த்தக செய்வதற்கான இணைப்பு வழிகளாக இருந்தன என்று குறிப்பிடுகிறார். 2 விளக்கமும் சரிதான். ஸ்கூல் புக்கில் இதுக்கான பெரிய கண்டக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இவர் அலாவுதீன் கில்ஜி தனது அரசியல் இலக்குகள் அடைவதற்காக வட இந்திய நிலப்பரப்புகள் வேளாண் பயன்படுத்திக் கொள்ள இயலவில்லை. கொள்ளைப்பொருள் தேடி இடைவிடாமல் அவர் நடத்திய சூறையாடல்கள் தேவகிரி, குஜராத், இதெல்லாம் மேற்கடற்கரை இருந்த பகுதிகள், ரான்தம்பூர், மால்வா போன்றவற்றை அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்துவதும் இலக்கு மேற்கத்த காணத்திகள் தேவகிரியாகும். அதை கைப்பற்றுவதாக அவருடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. அதை கைப்பற்றி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக மாலிக் கஃபூர் வட இந்தியா முழுக்க படையெடு சென்றதை என்ன செய்கிறாரு குறிப்பிட்டு சொல்கிறாங்க.